இந்திய தேசிய காங்கிரஸ் இதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். டஃபின் பிரபு வைஸ்ராயாக இருந்த காலகட்டத்தில் ஓய்வு பெற்ற ஆங்கிலேய அதிகாரி ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்பவரால் 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது முதல் மாநாடு டிசம்பர் 28, 1885 பம்பாயில் கூடியது. இந்தியா முழுவதிலிருந்து அம்மாநாட்டில் கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகள் மொத்தம் எத்தனைன்னா 72 பேர். சென்னை மாகாணத்திலிருந்து பங்கேற்றவர்கள் மொத்தம் எத்தனைன்னா 21 பேர். தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து பங்கேற்றவர்கள் மொத்தம் எத்தனைன்னா 16 பேர். ஸோ 72, அது சென்னையில இருந்து 21, தமிழ்நாட்டில இருந்து 16 பேர். தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் அனைவரும் சென்னை மகாஜன சங்கத்தின் சார்பாக சென்றவர்கள் ஆவர். முதல் காங்கிரஸ் மாநாட்டு தலைவராக WC பானர்ஜி பெயரை வழிமொழிந்து மாநாட்டின் முதல் தீர்மானத்தை முன்மொழிந்த பெருமை தமிழ்நாட்டு பிரதிநிதியான எஸ். சுப்பிரமணிய ஐயருக்கே கிடைத்தது. டேவிட் அர்னால்டு காந்தி தனது ரவுடி சத்தியாகிரகத்திற்கு தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் ஆதரவை நாடினார்னு சொல்லியிருக்கிறார். இதை ஒரு இதுல கொடுத்திருக்காங்க பாக்ஸ்ல. காங்கிரசின் 3வது மாநாடு 1887 டிசம்பரில் சென்னை 1000 விளக்கு பகுதியில் மக்கள் தோட்டம் என்னும் இடத்தில் நடைபெற்றது. காங்கிரஸ் வினா விடை அல்லது இத்தேசத்தில் வருஷா கூடி வரும் காங்கிரஸ் ஜனசபையின் சரித்திரம் நூலை இந்த ஆண்டில் முடும்பை வீர ராகவாச்சாரியார் வெளியிட்டார். என்ன நூல்னா வருஷம் கூடி வரும் காங்கிரஸ் ஜனசபையின் சரித்திரம். 3வது மாநாட்டின் சிறப்பு அம்சம் என்னன்னா, அதன் செலவின் பெரும் பகுதி பெரிதும் மக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்டது. சென்னை மாகாணத்தின் சார்பில் 362 பிரதிநிதிகள் பங்கேற்ற இம்மாநாட்டிற்கு பக்ருதீன் தியாப்ஜி தலைமை வகித்தார். சென்னையில நடைபெற்றதுதான் 3வது மாநாடு. இதுக்கு யாரு தலைமை வகித்தாங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜி. டோட்டல் மெம்பர்ஸ் பிரதிநிதிகள் மொத்தம் எத்தனை பேர் கலந்துனா 362. திறந்த வெளி திடலில் அமைக்கப்பட்ட பந்தலில் நடைபெற்றது. அன்றைய சென்னை கவர்னரான கன்னிமாரா பிரபு இம்மாநாட்டுக்கு பிரதிநிதிகள் அனைவருக்கும் சிறப்பு விருந்தளித்து சிறப்பித்தார். 1920 நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக CP விஜயராகவாச்சாரியும் 26 நடைபெற்ற கவுகாத்தி மாநாட்டில் S. சீனிவாச ஐயங்காரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். சுதந்திரத்திற்கு முன்பாக சென்னையில் இந்திய தேசிய காங்கிரசின் மாநாடுகள் 7 முறை நடைபெற்றுள்ளது. சென்னையில மொத்தம் சுதந்திரத்திற்கு முன்பாக எத்தனை மாநாடுகள் நடைபெற்றதுன்னு கேட்டா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 7 முறை. 885 யாருன்னா பக்ருதீன் தியாப்ஜி, 894 ஆல்ஃபிரட் வெப், 898 ஆனந்த் மோகன் போஸ், 1903 லால் மோகன் கோஷ், 1914 ராஷ் பிகாரி கோஷ், 1927 M.A. அன்சாரி. இதெல்லாம் தான் தலைமை வகித்தவர்கள். 7 மாநாடு சென்னையில் சுதந்திரத்திற்கு முன்பாக நடத்தப்பட்ட INC மாநாடு. அதுக்கு தலைமை வகித்தவங்க முக்கியமானதுங்க. இதுல கட்டாயம் கொஸ்டின். தமிழ்நாட்டு மிதவாதிகள். காங்கிரஸில் கோபாலகிருஷ்ண கோகலேயை பின்பற்றியவர்கள் மிதவாதிகள் என அழைக்கப்பட்டனர். கோகலேயின் வழக்கரமாக திகழ்ந்தவர் B.S. சீனிவாச சாஸ்திரி மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதியாக விளங்கினார். P.S. சிவசாமி ஐயர், கிருஷ்ணசாமி ஐயர், T.R. வெங்கடராம சாஸ்திரி, G.A. நடேசன், திரு கல்யாண சுந்தரனார், டாக்டர் B. வரதராஜுலு நாயுடு, E.V. ராமசாமி நாயக்கர், S. சீனிவாச ஐயங்கார் ஆகியோர் தமிழ்நாட்டின் மிதவாதிகள் ஆவர். அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த மிதவாதிகள் யாருன்னா இவங்க எல்லாரும் தாங்க. தமிழ்நாட்டு தீவிரவாதிகள். பாலகங்காதர திலகரை பின்பற்றியவர்கள் தீவிரவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். திலகரின் தேசிய கட்சி கொள்கைகளை விளக்கி 1907 கல்கத்தாவில் அவர் பேசியது இந்திய கட்சியின் புதிய கட்சியின் கொள்கை என்ற நூலில் பாரதியார் மொழிபெயர்த்து தந்திருக்கிறார். தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தை என சேலம் விஜயராகவாச்சாரியாரை கூறலாம்.
அவரது பாசறையில் பயிற்சி பெற்றவர்களில் முக்கியமானவர் ராஜாஜி, அதாவது சி ராஜகோபாலாச்சாரி, டி எம் நாயர், எஸ் கஸ்தூரி ரங்க ஐயங்கார், ஏ ராமசாமி ஐயங்கார், டி ரங்கராச்சாரி, வ உ சிதம்பரம் பிள்ளை, அரவிந்த் கோஷ், சுப்பிரமணிய சிவா, சி சுப்பிரமணிய பாரதி, வ வே சுப்பிரமணிய ஐயர், நீலகண்ட பிரம்மாச்சாரி, வாஞ்சிநாதன், சுதேசி பத்மநாப ஐயர் ஆகியோர் தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தக்க காங்கிரஸ் தீவிரவாதிகள் ஆவர். வ உ சிதம்பரனார் தமிழ்நாட்டு திலகர் என்று அழைக்கப்பட்டார். தமிழ்நாட்டு திலகர் யாருன்னா வ உ சிதம்பரனார். தமிழ்நாட்டு திலகரின் தளபதிகளாக வ உ சியும் சுப்பிரமணிய சிவாவும் கருதப்பட்டனர். தமிழ்நாட்டின் புரட்சி தேசியவாதிகள். மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளின் நடவடிக்கை தோல்வியுற்ற போது தீவிரவாதிகள் சிலர் பயங்கரவாதிகள் ஆகினர். 1905ல லண்டனில் ஹோம் ரூல் லீக் என்ற அமைப்பையும் 1966ல இந்தியா விடுதி என்ற முகாமையும் அமைத்தனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த வ வே சுப்பிரமணிய ஐயரும் திருச்சி டாக்டர் டி.எஸ்.எஸ். ராஜனும் எம்.பி.டி. ஆச்சாரியாவும் அப்பயங்கரவாத பாசறையில் பயிற்சி பெற்றோர் ஆவர். ஆயுத புரட்சியின் மூலம் விடுதலை பெறுவதே இவர்களது நோக்கம். புரட்சிவாதியான நீலகண்ட பிரம்மாச்சாரி 1910ல ஏப்ரல் 10ஆம் தேதி பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். அதாவது ஏப்ரல் 10, 1910 நீலகண்ட பிரம்மாச்சாரி எதை அமைப்பை உருவாக்குனார்னா பாரத மாதா சங்கம். இது முக்கியமானது. இவரின் சந்திப்பிற்கு பின்னரே வ உ சி ஐயரிடம் துப்பாக்கி பயிற்சி பெற்ற வாஞ்சிநாதன் 1911ல ஜூன் 17ல திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் ஆஷுதுரையை மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டுக் கொன்றார். இதுதான் தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்க மிதவாதிகள், தீவிரவாதிகள், புரட்சி தேசியவாதிகள் இவங்களை பத்தின இது சங்கங்களின் பெயர்கள் இதெல்லாம் நான் ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லிட்டேங்க. நீங்க வேணும்னா அந்த இதுல போய் பாருங்க. தேங்க்யூ.